ஃபயர் நடந்ததுக்கு எங்களுக்கு ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு இங்க வரணுங்கிறது விருப்பமே இல்ல தான். நாங்க நம்பிக்கையே இல்லாம தான் இருந்தோம். ஆனா அந்த சிஸ்டர் வந்து சொன்னதாட்டி, சரி ஒரு தடவ தான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்க பாப்பாவ அழைச்சிட்டு வந்தேங்க. அழைச்சிட்டு வர்றதுக்குள்ளார ரொம்ப போராட்டம். வர்ற வழியில பஸ்ஸ மாத்தி ஏறுனோம் 2 பேரும். அதுக்கப்புறம் பஸ் புடிச்சு வந்தப்போ பஸ் ஆக்சிடென்ட் ஆகி அந்த பாப்பாவுக்கு கால் வலி. நடக்கவே முடியலைங்க. நான் இங்கிருந்து சர்ச்சுக்கு வருவேனாங்கிறதே எனக்கு தெரியாது. சரி நம்ம எப்படியாச்சும் அழைச்சிட்டு போய்க்கலாம், அந்த ஆலயத்துக்குள்ளார நம்மள காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைச்சாருன்னா நம்ம அங்க போவோம். இல்லன்னா இல்ல அப்படின்னு நினைச்சு அப்படியே கஷ்டப்பட்டு வந்தேங்க. ஆனா இங்க வந்ததுக்கு இப்ப பாப்பா அது பொழைப்பாளாங்கிறதே எங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப பொழைச்சு அவ விழுந்து ரிலீஃப் ஆயி இப்ப காலேஜ் அட்டெண்ட் பண்ணிக்கிறா. 2 நாள் போயிட்டு வந்திருக்கிறாளுங்க. உண்மையிலேயே கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகள். Praise எங்க God. வீட்டுக்காரரே இதுல நம்ப மாட்டான்னு சொன்னேன். வெளிய ஃபர்ஸ்ட் நாள் வந்து அங்க நின்னுட்டாரு. உங்களுக்கு புள்ள வேணும்னா நீங்க வாங்க. எனக்கு என் புள்ள வேணும். கர்த்தர் காப்பாத்துறாரு. யாரோ ஒருத்தர் காப்பாத்துறாரு. நீங்க நம்ம சாமி அங்க கும்பிட்டு இருந்தீங்கன்னா நம்ம இந்துவை நம்ம இழந்துருவோம். நம்மளுக்கு கர்த்தர் இருக்கிறாரு காப்பாற்றுவாருன்னு சொல்லி எங்க பாப்பா பிழைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்க நம்பி இத்தனை நாள் ஹாஸ்பிட்டல் செலவே தான் செஞ்சோம். 3 வருஷமா எங்கனால முடிஞ்சது செஞ்சுட்டோம். ஆனா எங்களுக்கு காப்பாத்த முடியல. ஆனா எனக்கு உணர்த்துச்சு, நீங்க ஏதோ ஒரு பக்கம் போங்க, என்ன அமாவாசைக்குள்ளார இல்லைன்னா உங்க பாப்பாவை இழந்துருவீங்க அப்படின்னாப்ல. என்னால எங்க பாப்பாவை இழக்க முடியாது. தவமா தவம் இருந்து பெத்தது எனக்கு என் பொண்ணு வேணும். இதை யாரு என்ன காப்பாத்துறாங்களோ நான் அவங்கள தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்காரரை உதறிட்டு நான் வந்துட்டேன். இப்ப அப்பா அவங்களையும் அழைச்சிட்டு வந்து 3 பேரு சந்தோஷமா வீட்டுல நிம்மதியா இருக்கிறோம். அதுக்கு கர்த்தர் மட்டுமே சாட்சி. Praise God. என்னால மறக்க முடியாது, மறக்கவே முடியாது. நன்றி அப்பா.